ஹாய், நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, பூஜை வச்சுருக்காங்க. என்னோடய சித்தி பையனும் அவனோட பையனுமே மாலை போட்டிருக்காங்க. ஸோ பெரிய மணிகண்டனும் குட்டி மணிகண்டனும் மாலை போட்டிருக்காங்க. அங்கே வந்து இன்றைக்கி வந்து பூஜை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளை அழைச்சிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு குட்டி விலாகாக போடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. பிளாக்கில் நம்மளும் பிளாக்கை ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பியாச்சு. ஓகே, வாங்க இப்போ நம்ம விரல் இடுக்குலவும் விரல் கிடக்கணும், நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் பிடிக்கணும். கண்ணை துறக்கையும் தெரியணும், உள்ள வரைக்குமே உனக்கு என்ன. சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருமே வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து கொழுக்கட்டை கொண்டு வந்திருந்தாங்க, கார்த்திகை கவிச்சதை. ஸோ அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். சரி வாங்க அப்படியே போய் நம்ம பூஜை அறையை போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இது எங்கள் சின்ன அண்ணன், அவன் பையனை வச்சிட்ருக்கான். இதுதான் குட்டி சாமி. ஓகேவா? அப்படியே பூஜைக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ரூட்ஸு, பொரி, விளக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் எங்கள் சித்தி. ஸோ இவங்க வர்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமாக. ஸோ இவங்க தான் எங்கள் 2 அண்ணன்மாரும். அவங்க இப்போ தான் வந்தாங்க, கடை அடைச்சிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அங்கேருந்து வீட்டில் வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கே வந்து காலில் தண்ணி ஊற்றி கால் கழுவி மஞ்சள்லாம் வச்சு பொட்டெலாம் வச்சு தான் வர வைக்கிறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வச்சாச்சு அவ வைக்கிறதுக்குள்ளே வச்சிருந்தான். அங்க போயிட்டா. இப்படி கூப்பிடுற சாமியால இப்படி கால் கழுவி உள்ள வர வைக்கணுமோ? நீங்க வாங்க, நீங்க ஏப்பா வராத, நின்னுங்க. சாமி இங்க பாரு பாரு பாரு. ஏன் வைக்கணும்? இங்க பாரு, இங்க பாரு. பட்டு பட்டு. அப்புறம் என்னங்க, பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கு வேண்டிய பழங்கள், சாப்பாடு, பொரி, ஸோ எல்லாம் பூ, மாலை எல்லாமே அலங்கரித்து சாமிக்கு தேவையான எல்லாமே படைச்சி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் பூஜை பண்ணோம், எங்கள் அண்ணன் மாதிரிலாம் என்னெல்லாம் இன்றைக்கி தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி பக்தி பரவசமாக. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறவாங்க. பெரும் ஆணவத்தை அழிப்பவனே, சாஸ்தாவின் நந்தவனமே, சாந்தி பெரும் பேரழகே, பேருபோல் தரிசனமே, பேதமை அழிப்பவனே, காலை கட்டி நிலையமே, அதிர்வேட்டு பிரியனே, அழுதமலை ஏற்றமே. ஸோ அப்படிதாங்க, அப்படியே மந்திரம்லாம் சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. இந்த குட்டி சாமியோட தான் கொஞ்சம் நல்லா அலப்பறையாக இருந்துச்சு. சரி, அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கோட்டையே அப்படியே கற்பூரம் காட்டினாங்க. அதையும் கண்ணில் ஊற்றி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன சாப்பிட கிளம்பியாச்சு. ஸோ என்னெல்லாம் வச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா வாழை இலையை போட்டாச்சு. ஸோ அப்படியே தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பட்டாணி கூட்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அவியல், அதுக்கப்புறமா ஊறுகாய், அப்புறமேட்டு அப்பளம், சோறு, நெக்ஸ்ட்டு சாம்பார், அது தவிர மோர், ரசம் எல்லாமே இருந்துச்சு. பின்ன தக்காளி பச்சடியும் கூட இருந்துச்சு. அதை வந்து நான் பாதி சாப்பிட்ட பிறகு தான் பார்த்தேன்.
ஸோ அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இவங்க கடை பக்கத்தில் இருக்கிற வந்து தொட்டி பாலத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து 7 வருஷம் ஆகுதுங்க. பட் ஆனால் இங்கே நான் வந்ததே கிடையாது. என்னமோ தெரில, இந்த பக்கம் இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோமா. ஸோ டக்குன்னு பைக்கை நிறுத்திட்டு வந்து பாரு அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி போகுங்க. இன்றைக்கி இப்போ வந்து அதை அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி இல்லை. கண்டிப்பாக தண்ணி வர்ற டைமில் நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு விலாகாகவே எடுத்து போடுறேன் கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ இப்போ என்னால் கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து இதை வீடியோ காட்ட முடிஞ்சுது. ஸோ வாங்க பார்க்கலாம். மேலே பாலம், கீழோடியெல்லாம் வீடு, இங்கோடி கனால். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடமே, செம்மையாக இருக்கும். வீடை பற்றிலாம் அங்கே பாலத்துக்கு மேலே இதுங்கோடி தண்ணி, அங்கோடி ரோடு, அங்கோடி ரோடு, இங்கோடி பாலம், இங்கோடி நாங்கள், இங்கோடி வீடு. சென்டருக்கு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். வா சரி. இதான கനാൽ பாலம். இதை நம்ம ஒரு நாள் வந்து தனியாக வீடியோ எடுத்தோம். இப்போ ஜஸ்ட் லைட்டாக தான் காட்டியிருக்கோம், போதும். ரோடை பற்றில இப்போ தெரியணுமா, அதுக்கு முன்னாடி போகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.